திருமாங்கல்யம் சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவோட கதையை முடிக்கிறதுக்காக ஒருத்தரை கௌதமும் கவிதாவும் அனுப்பிவிடவும் அப்போ பார்த்தோம்னா அந்த விஷயத்தை மகா கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிச்சதுமே அவரை திருவிட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக மகா ரொம்பவே கஷ்டப்படவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் திருவோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது இப்போ மகா சொல்கிறாங்க, என் ரூமில் என்னுடைய சூட்கேஸ் திறக்க முடியல, கொஞ்சம் திறந்து கொடுங்க அப்படிங்கவும் உடனே அந்த ஆளும் உள்ளே வராரு. ரூமில் வந்ததுமே அவங்க ரூமுக்குள்ளே வச்சு பூட்டுறதுக்காக வரும்போது அந்த ஆள் பார்த்தோம்னா மகாவை போட்டு அடிச்சுட்டு ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு போயிருந்தாங்க. அப்போ திருவோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ அந்த பொருளை தேடுறாங்க. அந்த பொருளை காணலன்னு உடனே அந்த பொண்ணு கையில் தான் அந்த பொருள் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ரூம் கதவை திறந்துட்டு வராங்க. அப்போ மகா பார்த்தோம்னா அவங்கள போட்டு அடின்னு அடிச்சுட்டு ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு வந்துருந்தாங்க. மகா எங்கே பார்த்தோம்னா மயிலை தான் காட்டுறாங்க. மயில் திருவுக்கும் அவங்க மகாவுக்கும் கல்யாணம் நடந்தால் அந்த ஃபோட்டோவை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ திரு தேடிட்டு இருக்கிற லட்சுமி தான் மகாவா? அப்போ மகாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்து தான் அவள் அப்போ ஆக மொத்தத்தில் திருவை சந்திக்காமல் இருந்துட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாமல் அவள் இருந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ மகாவுக்கு திரு திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த மாதிரிலாம் திரு தான் தான் கழுத்தில் தாலி கட்டின விஷயத்த அவள் சொல்லாமல் மறைச்சிட்டா. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் சரி தான் திரு ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான். என்ன இருந்தாலும் நம்ம லட்சுமி கழுத்தில் தாலி கட்டிட்டு இப்படி தவிக்கி விட்டுட்டோமேன்னு இப்போவுமே இப்போ நம்ம திருக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மகா பார்த்தோம்னா திருவோட கதையை முடிக்கிறதுக்காக அந்த ஆளை பற்றி விஷயத்த மயிலுக்கிட்ட சொல்லலான்ட்டு அவங்க வராங்க. அப்போ மயிலும் மகாவும் ஒருத்தர் சந்திக்கவும் அப்போ மயில்கிட்ட மகா சொல்கிறாங்க, அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு வந்திருக்கிற அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு மயில் சொல்லவும் என்னன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க கல்யாண ஃபோட்டோவை அவங்க மகா கிட்ட காட்டுறாங்க. மகா அந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஃபோட்டோ எப்படி மயிலை நான் கையில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ மயில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையை சொல்லு மகா, நீ தானே இப்போ திரு தேடிட்டு இருக்கிற லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு திரும்பி மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கன்னா நான் தான் திரு தேடிட்டு இருக்கிற லட்சுமி அப்படின்னு சொல்லவும் அப்போ உன் கழுத்தில் தான் திரு தாலி கட்டி இருக்கிறா. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்டேல அப்படிங்கும்போது உடனே மகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க திரு என் கழுத்தில் வேணும்னே தாலி கட்டலை. அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அவர் என் கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதாக ஆகி போச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னென்னமோ நடந்து போச்சுது. இப்போ திருவுக்கும் திவ்யா அக்காவுக்கும் நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு தடவையும் முடிவு எடுத்தேன். ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னால் போக முடியாமல் ஆகிப்போச்சுது. இப்போ இவங்களுக்கு நிச்சயார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி தான் நான் முடிவெடுல இருக்கிறேன். அதனால் தயவு செய்து நீங்கள் என்னை பற்றின விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டே சொல்லிட வேண்டாம் அப்படிங்கவும் உடனே மயில் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருமாக்கா, இந்த விஷயத்தை பற்றி நான் இப்போமே நான் திருக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மகாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இப்போ இந்த விஷயத்தை பற்றி சொன்னாருன்னா அவ்வளோதான், இது நிச்சயமும் நின்று போயிடும். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போயிடும், இவங்க சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகா மயிலுக்கிட்ட கெஞ்சுறாங்க, அண்ணா தயவு செய்து நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடாதீங்க அப்படிங்கவோ என்னை மன்னிச்சிரு மகா, நான் போய் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பார்த்தோம்னா ஆவேசத்தோடு போகிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற மகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஐயோ இப்படி உண்மையை சொல்ல போகிறான்ட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாவும் பின்னாடியே ஓடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மயில் திரு அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ அங்கே எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இப்போ மயில் இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டதுமே உடனே திரு ஓடோடி வராங்க. அப்போ எல்லாருமே டான்ஸ் ஆடுறத நிறுத்திட்டு அவங்க மயிலை பார்க்குறாங்க. அப்போ காஞ்சனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ எதுக்காக இந்த மாதிரிக்கு நீ கத்திக்கிட்டு இருக்கிற, இப்போ எதுக்காக நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே திருவும் வராங்க. இப்போ எதுக்காக என்ன மயில் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மயில் திருக்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க. அப்போ அந்த இடத்துல நேராக பார்த்தோம்னா மகா தான் காட்டுறாங்க. மகா கையெடுத்து கும்பிடுறாங்க, தயவு செய்து நீங்கள் உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கவும் அப்போ திருவையும் பார்க்குறாங்க, மகாவையும் பார்க்குறாங்க மயில். அப்போ காஞ்சனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ எதுக்காக நீ திருவை கூப்பிட்ட, நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்த, உண்மையை சொல்லு அப்படிங்கும் போதே அப்போ உடனே காஞ்சனாவுக்கு ஒரு பயம் கொடுக்குறது. ஐயோ இந்த நிச்சயம் வர நின்றக்கூடாது, இப்போ என்னென்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது, இந்த மயில் கூப்பிட்ட விதமே சரியில்லை, உன் முகத்தை பார்த்தாலே என்னமோ மறுக்கி இருக்குது, இவன் வர இவனால் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க காஞ்சனா. அப்போ திரு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ திவ்யா பாட்டி தாத்தான்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கவும் அப்போ மயில் அவங்க மகாவே பார்த்துட்டு இருக்குமா, மகா தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கெஞ்சி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்ததுமே உடனே மயில் போய் சொல்லிடுறாங்க, திரு ஒன்றும் இல்லை திரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரிக்கு ஒரு பேச்சை மாற்றிடுவோம், இந்த விஷயத்துக்காக தான் நீ திருவை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டியும் தாத்தாவை கேட்கவும் நீ கூப்பிட்டதை பார்த்தாக்கி எனக்கு பயமாக இருந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது உடனே திவ்யா
வந்து சொல்கிறாங்க, என்ன மயிலண்ணா இதுக்கெல்லாம் போய் நீங்கள் இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கலாமா என்ன, உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ மயிலண்ணா வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் இருந்துட்டார் அப்படிங்கும் போது உடனே மயில் வந்து அவங்க நேரம் ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மகா அங்கே வராங்க. வந்ததுமே மயில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் மகா என்னை சொல்ல வேண்டான்னு தடுத்த, இது உன்னுடைய வாழ்க்கை, திரு உன் கழுத்தில் தாலி கட்டி முடிச்சுட்டான். அப்படி இருக்கும்போது இப்போ திரு உன் கண் முன்னாடியே வந்து வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போறான்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வந்து வருத்தமே கிடையாது அப்படின்ட்டு இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் திரு ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் திவ்யாவை என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலுமே ஆனால் அவன் மனசுக்குள்ளே நீ தான் இருக்கிற, அது உனக்கு இந்த விஷயம் தெரியும்ல அப்படிங்கும் போது அப்போ மகா சொல்கிறாங்க, ஆமாண்ணா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான், ஆனால் திவ்யா அக்கா ரொம்பவே நல்லவங்க, அதனால தான் நான் சொல்கிறது கேளுங்க. அது மாதிரிக்கு திருவும் ரொம்பவே நல்லவர், அதெல்லாம் மேலே அம்பிகா அம்மா ரொம்பவே நல்லவங்க. இப்படி இருக்கும்போது என் கழுத்தில் அவர் ஒன்றும் என் விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கிடல, என்ன அந்த சூழ்ச்சியிலிருந்தும் அந்த சந்தர்ப்பத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரே தவிர மற்றபடி என்னை விருப்பப்பட்டுலாம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் திருவுக்கு ஏற்ற ஜோடி வந்து திவ்யா அக்கா தான், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா அமையும், அதனால தயவு செய்து நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு மயிலுக்கிட்ட அவங்க கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.